ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். முதல் 5 மாதங்களை விட பிற்பகுதி 7 மாதங்கள் டாப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எதிர்ப்புகள் விலகப் போகின்றன. பெரிய அளவில் உங்களை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. வெற்றி கிடைக்க போகிறது. ஒரு மனுஷனுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும்னாலே அது ஒரு பெரிய நல்ல அமைப்பு இல்லையா? இது வரைக்குமே பொறாமையின் காரணமாக கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலே கொஞ்சம் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். புத்திசாலிகளுக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போவுமே பொறாமை வட்டம் அவங்கள சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. யாராக இருந்தாலும் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ டேலண்ட் இல்லை, இந்தால் மட்டும் எதையும் சாதிச்சிட்றான், எதையும் பேசிடுறான், எதையும் நாசுக்காக பற்றிடுறான், டைமிங் சென்ஸில் அடிக்கிறான் பாரு, இருந்தால் நமக்கு எப்படி இந்த பதில் தெரியாமல் போச்சு, நமக்கு எப்படி இதை செய்ய முடியாமல் போச்சு என்கின்ற எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்கின்ற ஒரு பொறாமையின் கண்ணோட்டத்தோடு தான் எப்போவுமே கன்னிராசிக்காரங்க மட்டம் தட்டப்படுவீங்க. அது இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருடம் முழுவதும் 6ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய, நோயை தீர்க்கக்கூடிய, எதிர்ப்புகளை வலுவிழக்க வைக்கக்கூடிய, வேலையை நன்றாக இருக்க வைக்கக்கூடிய, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் பொருள் வரவு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வருடம் முழுவதும் கடைசி மாதம்தான் ராகு மாறுறார். அப்போ 11, 12, 11.5 மாதம் அருமையாக நல்லா இருக்குதுங்க. தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள், அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக வந்து விடுகிறது. ஏற்கனவே நான் தூர இடத்துல தாங்க இருக்கிறேன். சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் கூட தாங்க இருக்கிறேன். இருக்கிற இடத்துல இருக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு ஏற்றாற் போலவே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் முழுக்க கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்னங்க பண்ணுவார், அதை மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க. ராகு குருவை பற்றியே சொல்கிறீங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போது ஆண் பெண் இருபாலரையும் யாராவது ஒருத்தரை அறிமுகப்படுத்துவார். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி அடுத்த வருஷம் 2027 தீபாவளிக்கு பிறகு காதலில் பிரேக்கப் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இப்போவே நடக்கும். இதில் என்ன ஒன்று, இந்த வருஷம் என் வீடியோ உங்கள் கண்ணில் படாது. அடுத்த வருஷம் இந்த வீடியோ என் கண்ணில் பட்டு எப்படா போன வருஷமே இருந்தாலும் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வரும். கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சனி பகவான் 2026 இளைய பருவத்தினருக்கு காதலை கொடுத்து 2027 கடைசி அல்லது 2028 ஆரம்பத்தில் பிரேக்கப் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள் இப்போது உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஜோசியம்ன்றது முன்னாடி வர்றதை சொல்கிறது தானேங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்குது, இந்த வருஷத்தோட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் இப்படி நடக்குமோன்றதுக்காகத்தானே ஒரு வருமுன் உரைப்பது அப்படிங்கிறது தானே ஜோதிடம். எல்லா நிலைமைகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையை தவிர்த்து பொருள் வரவு வாழ்க்கை அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். கணவன் மனைவி உறவு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதை தவிர்த்து மற்றபடி எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாத நல்ல வருடமாகவே அமைந்திருக்கிறது 2026ஆம் வருடம். Subscribe to One India and never miss an update.